இதில் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு புரியுது, செகண்ட் ஸ்டெப்பு புரியுது, இந்த தேர்டு ஸ்டெப்பு எப்படி வந்துச்சுன்னே தெரியலையே. இது மாதிரி நீங்கள் உங்களுடைய நீட் ப்ரிப்ரேஷன் சமயத்தில் ஏதோ ஒரு இடம் புரியல அப்படின்ட்டு அந்த ப்ரிப்ரேஷனில் ஸ்டக் ஆகி நிற்கிறீங்களா? இது ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், பயாலஜியாக இருக்கட்டும். அப்படி ப்ரிப்பேர் பண்ணும்போது இடையில டவுட் வருது அப்படின்னா அங்கே ஸ்டக் ஆகி நிற்காம எப்படி ஓவர் கம் பண்ணி அடுத்தடுத்து போகலாம் அப்படிங்கிறத இந்த ஷார்ட் வீடியோவில் உங்களோட நான் சொல்ல போகிறேன். ஸோ வெல்கம் டு சைலம் லேர்னிங். நான் டோனி வெல்ஃப்ரெட். ஸோ நான் பயாலஜி எஜுகேட்டட் அட் சைலம் லேர்னிங். ஸோ நம்ம செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம 2025 நீட் எக்ஸாமுடைய டாப்பர்ஸ் இவங்க தான். சைலம் தொடங்கி 5 வருஷம் தான் ஆகுது. இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு வருஷமும் டாப் ரிசல்ட்ஸை கொடுத்துட்டே இருக்கிறோம். ஸோ நீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 615 அப்படிங்கிறது தான் டாப் ஸ்கோர். இந்த வருஷம் ராணா அப்லா அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்கிறாங்க. ரைட். ஸோ பசங்களா, நீங்கள் எங்களுக்காக ஷோ அஸ் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அது எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்பெஷலாக வாட்ஸ்அப் சேனல் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம நடத்தக்கூடிய செஷன்ஸோட நோட்ஸ் PDF உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த செஷன். டவுட் வருது அப்படின்னா அங்கே ஸ்டக்காயே நிற்காதீங்க. அதுக்கு முன்னாடி டவுட்டோட சைக்காலஜியை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ டவுட் வந்து நம்மளை டீமோட்டிவேட் பண்ணிடும், நம்மளை சோகமாக்கிறோம். அதுவே நமக்கு ஒரு ரோட் பிளாக் மாதிரி இருக்கும். காரணம், படிக்கிற அந்த ஃப்ளோவை உடச்சி விட்டுரும், ஆங்ஸைட்டியை கொடுக்கும், நம்மளே என்ன சொல்கிறது, செல்ஃப் டவுட் ஆக்கி விட்ரும். அதாவது நம்ம ஒர்த்தா, இந்த ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு நம்ம ஒர்த்தா, தெரியாதனமோ ப்ரிப்ரேஷன் இறங்கிட்டோமோ, நமக்கு நிறைய நாலேஜ் இல்லையோ அப்படின்ற ஒரு செல்ஃப் டவுட்டை கிரியேட் பண்ணிடும். நிறைய டைமை வேஸ்ட் பண்ண வைக்கும். ஒரே விஷயத்த திருப்பி யோசிச்சு நிறைய டைம் வேஸ்ட் ஆகும்ல. அதே மாதிரி ரொம்ப மற்றவங்களை டிபெண்ட் பண்ண வச்சிரும். நமக்கு டவுட் வர இன்னொருத்தவங்களை கேட்கணும் அப்படின்ற மாதிரியான சிச்சுவேஷன் வந்துடும். ஸோ இதை எப்படி ஓவர் கம் பண்ணலான்னு பார்க்க போகிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் இங்கே பாருங்க, டவுட் வருது அப்படின்னா எடுத்தோடனே டீச்சர்கிட்டையோ ஸ்டூடெண்ட்டுக்கிட்டையோ அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ கேட்காம கொஞ்சம் ஒரு செகண்ட் யோசிச்சு இதை நம்மளே எப்படி சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம், எங்கே தேடினா எனக்கு விடை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பாருங்க. டீச்சரோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டோ அவங்க மட்டும் என்ன வானத்தில் இருந்தால் குதிச்சாங்க, அவங்களும் ஏதோ ஒரு இடத்துல படிச்சிருப்பாங்க இல்லையா? இப்போ எங்கேருந்து இன்ஃபர்மேஷன் தேடினா எனக்கு இதுக்கான விடை கிடைக்கும்னு நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து பாருங்களேன். எதர் NCERT-யாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய நோட்ஸாக இருக்கலாம். சில பேர் கிளாஸு கவனிப்பாங்களே, லெக்சரு, அப்படி கவனிக்கும் போது ஃபேக்கல்ட்டிஸு ஒரு சில விஷயம் எக்ஸ்ட்ராவாக சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானதாச்சே, இது தெரிஞ்சால் நம்ம ப்ரிப்ரேஷன் சமயத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புக்கோட சைடில் இந்த மார்ஜினில் எழுதி வைப்பாங்க. அந்த நோட்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். இல்லை உங்கள்கிட்ட இருக்க மைண்ட் மேப்போ ஃப்ளோ சார்ட்டோ இல்லை ஃபார்முலா ஷீட்டோ அப்படி ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்டெப்லேருந்து ஒரு எஃபர்ட்டை போடுங்க. சரியா? அண்ட் அப்படி எஃபர்ட் போடும்போது ட்ரஸ்டட் ரிசோர்ஸை தான் யூஸ் பண்ணணும். கண்ணாப்பண்ணான்னு எல்லா புக்கையும் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ பயாலஜிக்கெலாம் வந்துன்னா ஐ ஷுட் சே இந்த ட்ரூமேன் பயாலஜி சொல்லுவாங்க. ஓகே, ட்ரூமேனோட எலிமெண்ட்ரி பயாலஜி புக்குன்னு சொல்லுவாங்க. அது நல்ல புக்கு தான். இல்லை அப்படின்னா நீங்கள் கூகுளில் ட்ரஸ்டட் ரிசோர்ஸ் பார்க்கணும். பயோலிபர் டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. BIOLIBRE டெக்ஸ்ட், பயோலிபர் டெக்ஸ்ட். இது நல்ல சூப்பர் வெப்சைட். இதில் எல்லா பயாலஜிக்கான ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் இருக்கும். அதே மாதிரி கெமிஸ்ட்ரிக்கும் இருக்குது, ஃபிசிக்ஸ்க்கும் இருக்குது. கெம் லிபர் டெக்ஸ்ட், ஃபிசிக்ஸ் லிபர் டெக்ஸ்ட் அல்லது PHY லிபர் டெக்ஸ்ட் அப்படின்னு வரும். அப்போது அது மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்லைனா NCERT எக்ஸாம்பிளரில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை பண்ணலாம். அப்போது சில நேரம் பாருங்கள், ஒரு கொஷினை சால்வ் பண்ணுவீங்க, இது எப்படி சால்வ் பண்ணணுன்னே தெரியாது. சரியா? ஆனால் ஒருவேளை நீங்கள் நீட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா, ஓ இது இந்த பேட்டர்னில் ஒரு கொஷினை நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஷினை சால்வ் பண்ணியிருக்கேனே அப்படின்னு உங்களுக்கு மனசுக்கு ஞாபகம் வரும். அப்படி ஞாபகம் வந்துச்சுன்னா டக்குன்னு போய் அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்துட்டு அதை வச்சு இந்த கொஷினை எப்படி சால்வ் பண்ணலாம்னு யோசிக்கலாம். சரியா? அப்போது நான் சொன்ன மாதிரி ஃபார்முலா ஷீட்டு, மைண்ட் மேப் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ என்னது, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு உங்கள் சைட்லேருந்து ஒரு எஃபர்ட் போடுங்க. சரியா? இப்போ போட்டாச்சா? ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். ரைட்டா? சில நேரம் கிளாரிட்டியை தாண்டி ஃபுல்லாக இருந்த டவுட்டே சால்வ் ஆகிருக்கும். சரியா? அப்படி அதை பார்த்தோம், கொஞ்சம் கிளாரிட்டி கிடச்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும் அப்படின்னா இப்போ மற்றவங்கள்ட்ட கேட்கலாம். ஆனால் சரியான கேள்வி கேட்கணும். என்ன கேட்கணும்? ஸ்பெசிஃபிக்காக கேட்கணும். இதுக்கு ஆன்சர் வரல அப்படி கேட்கக்கூடாது. எனக்கு இந்த செகண்ட் ஸ்டெப் வரைக்கும் வந்துருச்சு, தேர்ட் ஸ்டெப்பு தெரியல அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்கணும். புரியுதா? கேன் யூ கெட் வாட் ஐம் சேயிங்? அப்போது கேட்குறதுக்கு அப்போ யாரும் இல்லைனா, யாரோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ டீச்சரோ இல்லைனா வாட்ஸ்அப்லையோ இல்லை ஏதோ ஒரு இடத்துலையோ வாய்ஸ் மெசேஜை நீங்களே ரெக்கார்ட் பண்ணி செகண்ட் ஸ்டெப் தெரியுது, தேர்ட் ஸ்டெப் தெரியல அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணி போட்டுருங்க. புரியுதா? அப்போ டெய்லி ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்னு DPP சொல்லுவாங்கள்ல, கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுறது. அதில் டவுட் இருக்குன்னா அதில் மார்க் பண்ணி வைக்கலாம். எப்போ உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை ஃபேக்கல்ட்டியோ வராங்களோ அவங்கள்ட்ட வந்து டவுட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முக்கியமான விஷயம் இதுதான். சும்மா அப்படியே போட்டு இதுக்கு ஆன்சர் என்ன, எப்படி ஆன்சர் வருது, எப்படி 5 வந்துச்சு அப்படி கேட்கக்கூடாது. ஸ்பெசிஃபிக்காக எந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபியூஷன், ஏன் இந்த ஆப்ஷன் கரெக்ட், ஆன்சர் என்னன்னு கேட்கறத விட ஏன் இந்த ஆப்ஷன் கரெக்ட், ஏன் இந்த ஆப்ஷன் தப்பு அப்படி கேட்கலாம். ஸ்பெசிஃபிக்காக கேட்கணும். சரியா?
கேன் யூ கெட் வாட் ஐ அம் சேயிங்? ஸோ டவுட் நோட் புக்குனே ஒன்று போட்டுருங்க, செக்ஷன் வைஸு சப்ஜெக்ட் வைஸு டவுட் எழுதி வைங்க. உடனே சால்வ் பண்ணியாச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. இல்லை இது கொஞ்சம் ரிவ்யூ பண்ண வேண்டியது இருக்குது, கொஞ்சம் லேட்டராக யாரையாவது கேட்டு சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்ற டவுட்டை எழுதி வைங்க. ஓகே, எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக கிளாரிட்டி கிடச்சோடனே அந்த ஆன்சரையும் அதில் எழுதி வைங்க. ஸோ வாரம் அந்த டவுட்ஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணிட்டே இருங்க. ரிவிஷன் சமயத்தில் இது ஹெல்ப் பண்ணும். ரிவிஷன் சமயத்தில் இந்த டவுட்டு உங்களுக்கு வந்ததெல்லாம் ரிவைஸ் பண்ணணும். அப்புறம் நீங்கள் சில கொஷினை வந்து தப்பாக ஆன்சரை போட்டிருப்பீங்க, அப்போது அதெல்லாம் எழுதி வைக்கணும். எரர் நோட்டுன்னு சொல்லுவாங்க. இது டவுட் நோட்டு, இது இல்லாமல் எரர் நோட்டு போடணும். அப்போது ஏன் அந்த கொஷினை தப்பாக போட்டோம், அப்போ கொஷினை சால்வ் பண்ணும்போது எப்படி யோசித்தோம், அந்த மனநிலை என்ன இருந்துச்சு, இதெல்லாம் எழுதி வைக்கும் போது நீங்கள் எக்ஸாம் முன்னாடி இதெல்லாம் தான் ரிவைஸ் பண்ணிட்டு போகணும். புரியுதா? ஸோ ரொம்பலாம் டவுட்டை வந்து காய போடாதீங்க, அது ரொம்ப டேஞ்சராக போயிடும். ஸோ 48 மணி நேரத்துக்கு மேலே டவுட்டை சால்வ் பண்ணாமல் வைக்காதீங்க. சரியா? டவுட் கிளியரன்ஸ் டைம்னு டெய்லி வச்சுக்கோங்க, எவ்வளோ டைம் வேணாலும் வச்சுக்கோங்க. மேபி உங்கள் ஃபேக்கல்ட்டி ஃப்ரீயாக இருக்கிற டைம்னு ஒரு டைம் இருக்கும்ல, அதில் நீங்கள் வைக்கலாம். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் பேசுகிற டைம்னு இருக்கும், அப்போ நீங்களாக பார்த்து ஒரு டைமை செட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன பண்ணுறீங்க, சிஸ்டமை டிபெண்ட் பண்ணுங்கள். ஓகே, என்னது சிஸ்டமை பில்டு பண்ணுங்கள். இன்னொருத்தவங்க டிபெண்ட் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. சரியா? ஒரு சிஸ்டமை பில்ட் பண்ணுங்கள். இந்த டைமில் டவுட் கேட்கலாம், இந்த ஃபேக்கல்ட்டி இருப்பாங்க, அப்படி கேட்டுக்கலாம். சரியா? புரியுதா நான் சொல்ல வருது? ரைட். ஸோ அடுத்த விஷயம் என்னது அப்படின்னா பியர் குரூப் ரூல். அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் படிக்கிற பசங்களாம் சேர்ந்து ஒரு 2-3 பேர் சேர்ந்து ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி, குரூப்னா நீங்கள் எல்லாம் கேங்காக இருக்கீங்கன்னு சொல்கிறேன். ரைட். அப்போது வீக்லி ஆளாளுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கேட்டுக்கலாம். ஒருத்தர் இன்னொருத்தரோட டவுட்டை சால்வ் பண்ணலாம், இன்னொருத்தருக்கு கற்றுக் கொடுக்கலாம். சரியா? ஸோ அது மாதிரியான பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இருக்காது. ரைட். ஸோ டவுட்ஸ் உங்கள் எனிமி கிடையாதுப்பா, உங்கள் எனிமி கிடையவே கிடையாது. அதை டிலே பண்ணிங்கன்னா தான் பிரச்சனை. டவுட் வருதுன்னா அவன் தான் பெரிய ஆள், அவனுக்கு ஏதோ புரியுது, அதனால தான் அவனுக்கு டவுட் வருது. ஆனால் சின்ன வயசுலேருந்து ஸ்கூலில் டீச்சர்ஸு, காலேஜில் டீச்சர்ஸு டவுட் கேட்டால் அவனை திட்டுவாங்க. ரைட். ஆனால் அவன் மேட்டர் என்ன, டவுட் கேட்குறான்னா ஓகே அவனுக்கு ஏதோ புரியுதா தான் டவுட் கேட்குறான். சரியா? ஸோ டிலே பண்ணாதீங்க. டவுட் வருதா கிளியர் பண்ணுங்க, இல்லை டக்குன்னு கிளியர் ஆகலையா நோட் பண்ணி விடுங்க. அப்புறமா லேட்டராக பாருங்கள், நோட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிடுங்க, லேட்டராக அதை ரிவ்யூ பண்ணிக்கலாம். சரியா? கண்டிப்பாக அது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இந்த செஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு நம்புறேன். இந்த செஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஃபீட்பேக்கை கமெண்ட் போடுங்க. நான் சொன்ன மாதிரி தீஸ் ஆர் த நீட் டாப்பர்ஸ் ஆஃப் திஸ் இயர் 2025. கரண்டாக நீங்கள் 12th படிக்கிறீங்களா, நீட்டு ஆன்லைனில் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கான நீட் ஆன்லைன் கோர்ஸுக்கு பேர் தளபதி பேட்ச். இதில் +2 சிலபஸை நாங்கள் ஃபுல்லாக A to Z நாங்கள் லைவாக வந்து கிளாஸ் எடுப்போம். +1 சிலபஸ்க்கு சைடில் ரிவிஷன் கொடுப்போம். இது இல்லாமல் எல்லா சாப்டருக்குமான ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்குது. கொஷின் டிஸ்கஷன் செஷன் நடக்கும். உங்களுக்குன்னு மென்டார் அசைன் பண்ணிடுவோம். ஆப்புக்குள்ளார வந்தோடனே ஏஐ ஃபீச்சருக்கு ஏஐட்ட டவுட் கேட்டுக்கலாம். ப்ளஸ் இன்ஃபைனைட் ப்ராக்டிஸ் ஃபீச்சர் மூலமாக நிறையா நீங்கள் கொஷினை ஆப்புக்குள்ளார ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இதோடைய ப்ரைஸ் 16,499 இன்க்ளூடிங் GST. மெட்டீரியல் மட்டும் நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம். இந்த கோர்ஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரியா? ஒருவேளை நீங்கள் கரண்ட்டாக ரிப்பீட்டராக இருக்கீங்களா, உங்களுக்கான நீட் ஆன்லைன் கோர்ஸுக்கு பேர் வெற்றி பேட்ச். இதில் +1 +2 ரெண்டுத்தையும் நாங்களே லைவாக வந்து கம்ப்ளீட்டாக டீச் பண்ணி கொடுத்துருவோம். இது இல்லாமல் எல்லா சாப்டருக்கும் ரெக்கார்ட் வீடியோ இருக்குது, கொஷின் டிஸ்கஷன் செஷன் நடக்கும். ப்ளஸ் உங்களுக்கு மென்டார் அசைன் பண்ணிடுவோம். ஆப்புக்குள்ளார வந்தோடனே ஏஐ ஃபீச்சருக்கு ஏஐட்ட நீங்கள் டவுட் கேட்டுக்கலாம். இது இல்லாமல் டவுட் சால்விங் ஃபேக்கல்ட்டிஸ் வச்சிருக்கோம் உங்களுக்காக. சரியா? இது இல்லாமல் இன்ஃபினைட் ப்ராக்டிஸ்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. இது மூலமாக கொஷின்ஸை நீங்கள் ஆப்புக்குள்ளார வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் 19,499 இன்க்ளூடிங் GST. மெட்டீரியல் மட்டும் நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம். இந்த கோர்ஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செம்ம விஷயம் என்னதுன்னா, இந்த தளபதி பேட்ச் வெற்றி பேட்ச் ரெண்டுத்துக்குமே கிராஷ் கோர்ஸ் ஃப்ரீ. நம்ம சிலபஸை முடிச்சுட்டு கிராஷ் கோர்ஸ் நடத்துவோம், அது ஃப்ரீ. அது இல்லாமல் டெஸ்ட் சீரிஸ் நடக்கும், அதுவும் ஃப்ரீ. சரியா? ஒரு வேளை ஆஃப்லைனில் வந்து படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நம்மகிட்ட 3 சென்டர் இருக்குது, கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி. அதுக்கு பேர் சைலம் ஹைபிரிட் கேம்பஸ்ன்னு சொல்லிட்டு மேப்பில் போடுங்க வந்துடும். சைலம் ஹைபிரிட் கேம்பஸ் அந்த ஊரை போடுங்க வந்துடும். கரண்டாக 11th படிக்கிறீங்களா, ஸ்கூல் போயிட்டு வந்து சாயங்காலம் 5:30 to 8:30 ஒரு 3 மணி நேரம் நம்ம சென்டருக்கு வந்தீங்கன்னா நீங்கள் நீட்டு அல்லது ஜேஇ ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம். 11th படிக்கிறீங்கன்னா உங்களுக்கான பேட்ச் தலை ப்ரோ, 12th படிக்கிறீங்கன்னா உங்களுக்கான பேட்சுக்கு பேர் தளபதி ப்ரோ. சரியா? 3 மணி நேரம் தான். இப்போ பிளான் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஒரு வாரத்தில் இப்படி தான் இருக்கும் பிளான். ஒரு வாரத்தில் 4 நாள் தான் கிளாஸே, ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தான். வெனஸ்டேவும் சாட்டர்டேவும் ஸ்டடி ஹாலிடே. அந்த வாரம் ஃபுல்லாக படிச்சதுக்கான கண்டென்ட்டை சண்டே ஒரு வீக்லி டெஸ்ட் எழுத போகிறீங்க. புரியுதா? நீட்டு பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ்க்கு 2 மணி நேரம், வார்னிக்கு 1 மணி நேரம், கெமிஸ்ட்ரிக்கு 2 மணி நேரம், ஜுவாலஜிக்கு 1 மணி நேரம். அடுத்த 2 நாள் அப்படியே ஆல்ரெண்டாக மாறும். ஜேஇ பொறுத்த வரைக்கும் 3 சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவல் டைமிங் தான். 1.5 மணி நேரம் ஃபிசிக்ஸ் மேக்ஸ், கெமிஸ்ட்ரி மேக்ஸ்ன்னு மாறும். ரைட்டா? ஸோ இதான் ஒரு வாரத்துக்கு 12 மணி நேரம் கிளாஸு, அது இல்லாமல் ஒரு வீக்லி டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி இருக்கோம். ஸோ இதுதான் நம்மளுடைய பிளான். சரியா? ஸோ இது இல்லாமல் நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா, உங்களுக்காக ஆஃப்லைனில் ரிப்பீட்டர் பேட்ச் வச்சுருக்கோம். நீங்கள் கரண்ட்டாக ரிப்பீட்டராக இருக்கிறீங்க, நீட்டு அல்லது ஜேஇ இது எதுவும் ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் உங்களுக்கான பேட்ச் தான் இந்த மாறா பேட்ச்.
ஸோ இதில் ஹைப்ரிட் மாடலில் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஒரு நாள் ஒரு கண்டென்ட்டை ரெக்கார்டட் வீடியோவாக எங்களோட ரெக்கார்டட் வீடியோவாக பார்த்து படித்து நோட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அடுத்த நாள் சென்டருக்கு போவீங்க. அங்கே ஒரு டெஸ்ட் வச்சுருவாங்க. ஃபஸ்ட்டு இந்த படித்ததுலேருந்து ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அப்புறம் அதே கண்டென்ட்டை திருப்பி ஆஃப்லைன் ஃபேக்கல்ட்டிஸை திருப்பி நடத்துவாங்க. அப்போ ஒரு கண்டென்ட்டை 2 வாட்டி படிக்கிறீங்க. டவுட் இருந்தால் பக்காவாக கிளியர் ஆயிரும். ஸோ தினமும் டெஸ்ட் நடக்கும், ஆஃப்லைனில் மார்க் டெஸ்ட் நடக்கும், ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸஸ், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் இருக்குது. ஒரு வருஷத்துக்கான ப்ரீ பிளான் கரிக்குலமாக கொடுத்துருவோம். எப்போ சிலபஸ் ஆரம்பிப்போம், எப்போ முடிப்போம், ஒவ்வொரு மாதமும் எத்தனை சாப்டர் முடிப்போம், எப்போ கிராஷ் கோர்ஸ் ஆரம்பிக்கும், எப்போ டெஸ்ட் சீரிஸ் ஆரம்பிக்கும்ன்ற வரைக்கும் தெளிவாக கொடுத்துருவோம். மெட்டீரியல் இதில் பக்காவாக இருக்கும். சரியா? இந்த 3 சென்டர்லையும் இந்த நீட் அண்ட் ஜேஇக்கான ரிப்பீட்டர் பேட்ச் மாறா பேட்ச் இருக்குது. நீங்கள் மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். நான் சொல்லுவேன், ஆஃப்லைன் பேட்ச் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைனுக்கு போங்க, சென்டருக்கு போங்க, ஃப்ரீயாக டெமோ கிளாஸை பாருங்கள், ஃபேக்கல்ட்டிஸ்ட்டை பேசுங்க, மெட்டீரியலை வாங்கி பாருங்கள், டவுட் இருந்தால் கேளுங்க. அப்புறமா நீங்கள் அட்மிஷனை போட்டுக்கலாம். ஃபர்தர் டீடைல்ஸ்க்கு இந்த நம்பர் 8129000700 இதில் கால் பண்ணி நீங்கள் நம்ம ஆன்லைன் கோர்ஸாக இருக்கட்டும், ஆஃப்லைன் கோர்ஸாக இருக்கட்டும், எதை பற்றி டவுட் இருந்தாலும் கேட்டுக்கலாம். சரியா? ஸோ மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கு கமெண்ட்டில் போடுங்க, அதை நான் வாசிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கீப் லேர்னிங், கீப் க்ரோயிங். See you.